காமாட்சியிடம் நன்றாகவே அத்தை அத்தை என்று ஒட்டிக்கொண்டாள்ட. இருவரும் ஒரு நல்ல தோழிகள் ஆகவே மாறிவிட்டனர். ஊர் திருவிழாவில் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பாக திருவிழாவை முடித்தனர். சென்னைக்கு கிளம்பும் நாளும் வந்தது. காமாட்சி சுந்தரத்தை அழைந்து தனியாக பேசினார். என்னங்க சொல்லு காமு, நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைச்சிக்க மாட்டீங்களே? என்ன சொல்லுடா? சுபத்ராவை பார்த்தீங்கன? பார்ந்தேனே, அவதான் மாமு மாமுன்னு என் பின்னாடியே கத்துறாளே. இப்போ அல உங்க பின்னாடி சுத்தலனு யார் அமுதா? எனக்கு என்னட இன்னொரு கல்யாணம் கூட பண்ற அளவுக்கு அழகாக தானே இருக்கேன். ஆனா என்ன உன்னுட பொண்ணு மட்டும் உன்னை மாதிரி வேணாம். இந்த தடவை கொஞ்சம் அழகான பொண்ணா பாத்துக்கலாம் என்று முண்டா பனியனின் இல்லாத காலரை இழுத்து விட்டு கொண்டார். புருஷன் கூட பார்க்க மாட்டேன், கொலை பண்ணிடுவேன். பேரன் பேத்தி பார்க்க வேண்டிய வயகல சாருக்கு புது மாப்பிள்ளை ஆசை வந்துருச்சா? இழுத்து வச்சு அறுத்திடுவேன். எதை நீ சொல்லுற என்று பயந்தவாறு கேட்க, நான் நாக்க சொன்னேன். சரி சொல்லு, சுபத்திராக்கு என்ன? சுபத்ராக்கு ஒன்னும் இல்ல. நாம ஏன் நம்ம அர்ஜுனுக்கு சுபத்திரை கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது? நல்ல வேலை நீ கேட்டுட்டே, நானும் அதையே தான் நினைச்சேன். சுபத்ராக்கு என்ன அழகா இருக்கா, படிச்சிருக்காட, குடும்பப்பாங்கான பொண்ணா இருக்காட. நம்ம அர்ஜுனுக்கு கண்டிப்பா இத ஏந்தவளா தான் இருப்பாட. ஆமாங்க, அதேதான் நானும் யோசிச்சேன். 2 நாளா நானும் பார்க்கிறேன். ராம்ப நல்ல பொண்ணுட கட்டித்தனமான இருக்காட. நம்ம அர்ஜுனுடைய கோபத்துக்கு இவளால அணை கட்ட முடியும். கண்டிப்பா நம்ம அர்ஜுனுக்கு பொருத்தமான பொண்ணுதான் என்று பேசி கொண்டிருக்க பின்னாடியே சிவனேசன் மகேஸ்வரியும் வந்தனர். இதோ அண்ணனும் அண்ணியும் வந்துட்டாங்க, அவங்க கிட்டையே கேட்டு விடலாம் என்று வீட்டிற்கு பின்னால் உள்ள தோட்டத்தில் தங்களது யோசனைகளை கூறி கொண்டிருந்தனர் காமாட்சி சுந்தரம். சிவனேசன் வந்து, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும்? அண்ணி, அண்ணா நாங்க கேட்போம், உங்களால கொடுக்க முடியுமா? என்ன அண்ணி இப்படி எல்லாம் பேசுறீங்க? எங்களால முடிஞ்சத கண்டிப்பா நாங்க உங்களுக்கு செய்ய தயாராக இருக்கிறோம். நீங்க சுபத்திராவுக்கு வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்க? ஆமா அண்ணி, அவளுக்கும் 20 வயசு ஆயிடுச்சு, கல்யாணம் பண்ணனும் தேடிக்கிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு சொந்தத்துல தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா சொல்லுங்க. எதுக்கு நாங்க சொந்தத்துல சொல்லணும்? எங்க பையனுக்கு நாங்க உங்க பொண்ண கேட்கிறோம். நீங்க உங்க பொண்ண எங்க பையனுக்கு கட்டி தருவீங்களா தங்கச்சி என்று சுந்தரம் மகேஸ்வரி மற்றும் சிவனிடம் கேட்க இருவரும் ஒரு யோசனையுடன் அமர்ந்திருந்தனர். என்ன யோசனை பண்றீங்க? எங்க கிட்ட வசதி இருக்கு, உங்க பொண்ணு நல்லா பாத்துப்போம். பையனும் அப்பாவோட பிசினஸை இப்போ நடத்திக்கிட்டு நான் இருக்காண்டவளும் படிச்சிருக்கான். இதோ அர்ஜுன் ஓட போட்டோ என்று தங்களது மொபைலில் இருக்கும் அர்ஜுனின் போட்டோவை அவர்களிடம் காட்டினார் காமாட்சி சுந்தரம் தம்பதியினர். இருவருக்கும் மனதுக்கு பிடித்து இருந்தது. எனினும் ஒரு யோசனையில் அமர்ந்து இருந்தனர். மாப்பிள்ளை, நீங்க என்ன யோசிக்கிறீங்க எனக்கு தெரியல. என்னோட பொண்ணுக்கு எங்களால முடிஞ்ச அளவு தான் சீரு செனத்தி செய்ய முடியும். எங்க தகுதிக்கு மீறிய இடத்துல நாங்க பொண்ணு கொடுத்தா உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி என்னால சிறு செய்ய முடியும்னு தோண. இதனால் பின்னாடி உங்க வீட்டில இருக்கிற யாராவது எங்க பொண்ணு பத்தி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா மனசு தாங்காது என்று கூற, இதுவரை உறவாக நினைத்து பேசிக்கொண்டிருந்த சுந்தரம் முதல்முறையாக தனது நண்பனின் பேச்சை கேட்டு ஆத்திரமடைந்த சிவனேசன் கன்னத்தில் ஓங்கி அறைந்தார். நீ என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க எங்கள பத்தி? நீயும் நானும் அப்படியா பழகனோம்? நாங்க வைச்சிருக்கிற காசு எல்லாமே நீ போட்ட பிச்சைட்டா? நீ மட்டும் அன்னிக்கு கொடுத்து எங்களை அனுப்பி வைக்கலானா நாங்க எந்த சொந்தமும் இல்லாம காமாட்சியும் நானும் செத்து போய் இருப்போம். நாங்க என்ன பணத்துக்கு ஆசைப்படுற மாதிரியா இருக்கு? இப்ப கூட உன்னோட பொண்ண நாங்க கேட்டது சொந்தம் விட்டு போயிட கூடாதுன்னு நினைச்சு கேட்கல, நம்ம நட்பு விட்டு போயிட கூடாதுன்னு நினைச்சு தான் கேட்டோம். உனக்கு சொத்து பிரச்சனையா இருந்தா சொல்லுடாட, நான் சம்பாதித்த எல்லாத்துலையும் சரிபாதி நான் உனக்கு எழுதி கொடுக்கிறேன். அப்ப நீயும் நானும் சரிக்கு சமமா ஆகிடுவோம். அப்போ உன்னோட பொண்ணு என்னோட பையனுக்கு நீ கட்டி கொடுப்பியா சொல்லுடா என்று கண்களில் ஆத்திரம் பொங்க கண்ணீரோடும் சிவனேசன் சட்டையை பிடித்து கேட்டுக்கொண்டிருந்தார் சுந்தரம். அவரின் பேச்சை கேட்ட மகேஸ்வரிக்கு சிவனுக்கும் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்து கொண்டு இருந்தது. முற்றுப்புள்ளி. அண்ணா, எங்கள மன்னிச்சிடுங்க, நாங்க அதுக்காகத்தான் யோசிச்சோம். இப்போ எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நாங்க உங்க பையன் இல்லை. இல்லை, அங்க மாப்பிள்ளை அர்ஜுனனுக்கு தான் எங்க பொண்ணு சுபத்ராவ கட்டி கொடுப்போம்
என்று கண்ணீர் மல்க கூறிக்கொண்டு ஒரு நல்ல நாள் பார்த்து எல்லா சம்பிரதால என்று கூறினாள் மகேஸ்வரி. சிவநேசன் தன் நண்பனிடம் தனது வார்த்தைக்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்க, இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசாதடா, நான் இன்னும் உன்னை என்னோட உறவா நினைக்கலட, என்னோட நட்பா தான் நினைக்கிறேன் என்று இருவரும் ஆலிங்கனம் செய்து கொண்டனர். காமாட்சி மகேஸ்வரி இடம், அண்ணி இன்னும் ஒரு மாசத்துல அர்ஜுனுக்கு 20 வயசு ஆகப்போகுது, இரட்டை வயசுல கல்யாணம் பண்ணக்கூடாது, அதனால அடுத்த மாசமே நாம கல்யாணத்தை வைச்சுக்கலாம் என்று கூற, உங்களுக்கு சம்மதமா இருந்தா எங்களுக்கும் சம்மதம், ஆனா எங்க பொண்ணு சுபத்திரா தாங்க சொல்லுற மாப்பிள்ளையை கட்டிக்கவா, நீங்க எதுக்கும் ஒரு வார்த்தை அர்ஜுன் கிட்ட கேட்டுக்கோங்க அண்ணி என்று கூற, அவனும் நாங்க சொல்றத கண்டிப்பா கேட்பான் என்று கூறி விடை பெற்று சென்றனர் சென்னையை நோக்கி. அங்கே யாரை கேட்டு நீங்க சம்பந்தம் பேசிட்டு வந்தீங்க, கல்யாணம் பண்ணிக்க போறது நானா இல்லை நீங்களாட, அந்த பொண்ணு படிப்பு என்ன, என்னோட படிப்பு என்ன, எனக்கு ஸ்டேட்டஸ் எல்லாம் முக்கியம் கிடையாது, ஆனா தகுதின்னு ஒன்னு இருக்குல்ல, இனி என்ன தகுதி டா எதிர்பார்க்கிற, அந்த பொண்ணுகிட்ட என்ன கொற, நீ கண்ட அழகா இருக்காட், படிச்சு இருக்காட, போட்டோ பார்த்தல்ல, அவ வளர்ந்ததே கிராமத்துல, இன்னும் கொஞ்சம் கூட மாறாமல் பட்டு புடவை தாவணி கட்டிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்காட, அட்லீஸ்ட் என் கூட வெளியே போகும்போது ஒரு ஜீன்ஸ் டி ஷர்ட் போட்டு வர அளவுக்கு கூட இல்ல, எப்படி பேசுவா என்ன எதுன்னு தெரியாம நான் எப்படி அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியும், அவங்க தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கனா காலம் முழுக்க அவங்களுக்கு நீங்க நன்றியோடு இருங்க, நன்றிக்கடன் அப்படிங்கற பேர்ல எதுக்கு என்னோட வாழ்க்கையை அடகு வைக்கிறீங்கட என்று பொரிந்து தள்ளினான் அர்ஜுனன் என்னும் அர்ஜுன். அந்த பொண்ண பார்த்து பேசினா தான டா எல்லாம் தெரியும், நீயா எதுக்கு முடிவு பண்ணிக்கிறேன் என்று காமாட்சி வினவ, நீங்க எப்போ எனக்கு எதிராக நடக்க ஆரம்பிச்சாங்க, இந்த வீட்டில் எல்லாமே என்னுடைய இஷ்டத்துக்கு தான் நடந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் என்னுடைய கல்யாணம் மட்டும் என்னோட விருப்பத்துக்கு நடக்க கூடாதாட என்று எதிர்கேள்வி கேட்டான். நீ யாரோ ஒருத்தர கூட்டிக்கிட்டு வந்து இவ தான் எங்க வீட்டு மருமகனு சொன்னா நாங்க ஒத்துக்கணுமா, உன்னோட எண்ணத்தை எல்லாம் தூக்கி தூர வைத்துவிட்டு இந்த ஒரு தடவை நாங்க சொல்லுறதை நீ கேளு, வந்து அந்த பொண்ண பார்த்து பேசு டாட என்று கூற அவனும் சரி என்று சம்மதித்தான். எப்படியும் இந்த கல்யாணம் நடக்கப் போவதில்லை என்ற உறுதியோடு நம் நாயகன் அர்ஜுனன், வயது 27, ஆண்களுக்கே உரித்தான அனைத்து குணங்களையும் கொண்ட பிடிவாதமும் முரட்டுத்தனமும் நிறைந்த ஆண்மகன், தனது தந்தையின் ஜவுளி வியாபாரத்தில் பெரும் சிரத்தை எடுத்து தொழிலில் முன்னேற்றம் கண்டு வருபவன், பல ஜவுளி கடைகளுக்கு சொந்தக்காரன், தனது விடாமுயற்சியின் மூலம் டெக்ஸ்டைல் துறையில் படித்து அதிலே பிசினஸ் மேனேஜ்மெண்ட் முடித்துவிட்டு நமது பாரம்பரிய ஆடைகளையும் மேலும் பல அலங்கார ஆடைகளையும் மேலைநாட்டுக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்யும் வளர்ந்து வரும் இளம் தொழிலதிபர்களுள் ஒருவன், அனைத்திலும் மாடனாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவன், தனது மனையாள் தனக்கு அனைத்து விதத்திலும் தகுதியாகவும் இணையாகவும் இருக்க வேண்டும் என்று நினைப்பவன், முற்றுப்புள்ளி தொழிலில் தனக்கு நிகராக முடிவுகளை எடுக்க தெரிந்த அதி புத்திசாலியாக இருக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டவன், முற்றுப்புள்ளி வீட்டில் அமர்ந்து மனைவி என்ற பெயரில் காலம் கழிக்க கூடாது என்ற ஒரு சிந்தனையை கொண்டவன், முற்றுப்புள்ளி அதனால் அவனுக்கு சுபத்திரா மீது ஒரு நல்லெண்ணம் தோன்றவில்லை. காரணம், அவர் படித்து முடித்துவிட்டு வீட்டில் இருப்பது அவனுக்கு சோம்பேறித்தனமாக பட்டது. பெண்கள் தங்களின் சுதந்திரத்தை தாங்களே அடைய வேண்டுமென்று இருப்பவன். தான் இல்லாவிட்டாலும் தனது மனையாள் எதற்காகவும் வேறு ஒருவரை நாடக்கூடாது, பொருளாதாரத்தில் அவளுக்கு அவளே துணையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவன். ஆனால் விதி இருவேறு சிந்தனை கொண்ட இவர்களை இணைக்க காத்திருக்கிறது.